எதுக்கு நீ திரும்ப திரும்ப ஏன் பின்னாடியே வந்துகிட்டு இருக்க? அஞ்சலி சார் உங்களுக்கு இந்த சார் தான் எங்கள் ஓனர் அம்மாவோட சார். ஓ அப்படியா? நவீன், இந்த ஆள் கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க? வா நம்ம கிளம்பலாம். ச்சே, நான் இன்வெஸ்ட் பண்றது உனக்காக அஞ்சலி. உன் லைஃபை பத்தி எனக்கு தெரியுமே. நீ ஒன்னும் ஒரி பண்ணிக்க கூடாது. வாங்க போலாம். நவீன், இந்த வேலை உங்களுக்கு வேண்டாம், ஒதுங்கிக்கோங்க. முடியாது சார். அஞ்சலி என் ஃப்ரெண்டு. அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன். உங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் இங்க கொண்டு வராதீங்க. நவீன், பொம்பளைங்க கையில காசு சேர விடக்கூடாது. அப்படி சேர்ந்தா அவங்க தனியா யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கூட இருக்கவங்கள ஒதுக்க ஆரம்பிச்சிருவாங்க. என் வாழ்க்கையை பத்தி உங்களுக்கு தெளிவா தெரியும். அஞ்சலி தனியா நின்று ஜெயிச்சிட்டா அதுக்கப்புறம் அவ என்கிட்ட வரவே மாட்டா. அதுக்கு மேல என்ன சொல்லன்னு தெரியல. இது பாரு, இது என்னோட லைஃப் பிரச்சனை. நீ ஒதுங்கி போயிரு. சாரி சார், இது எனக்கு ஒரு பிசினஸ் மாதிரி தான். அதை தாண்டி நான் எதுவும் யோசிக்கல. ப்ளீஸ் நீங்க இதுல தலையிடாதீங்க. வெற்றி வேலைக்கு போனது அலாரம் அடிச்சிருச்சு. நான் எதுக்கு தெரியுமா அலாரம் வைக்கிறேன்? இங்க வந்து பேசிட்டே இருந்தா நேரம் தெரியாது. அப்புறம் தியா வந்து எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. சரி நான் கிளம்புறேன். ஆமாமா, அவளை கூட்டிட்டு போகணும். சரியா? வர நீ வரேன்னு வரேம்மா. அஞ்சலி, உடம்பு பாத்துக்கோ. அஞ்சலி, 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 ஏம்மா என்னம்மா நடக்குது இந்த வீட்டுல? போறவன் வரவெல்லாம் என்னென்னமோ பேசிட்டு போறான். காது கொடுத்து கேட்க முடியல. அசிங்கமா இருக்கு. வெளியில தலை காட்ட முடியல. அண்ணா ஒரு நிமிஷம். அன்னைக்கு தானே வந்து திட்டு வாங்கிட்டு போனேன். மறுபடியும் எதுக்கு வந்து பிரச்சனை பண்ற? தயவு செஞ்சு கிளம்பு. ஓஹோ, நீங்க திட்டினா துரத்தி விட்டா நான் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு விட்டுற முடியுமா? நீங்க வேணும்னா என்ன ஒதுக்கி வைக்கலாம். ஆனா இந்த ஊர் உலகம் இன்னும் என்ன சிவராம லட்சுமி புள்ளன் தான் சொல்லிட்டு இருக்கு. இந்த குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைனா என்னதான் கூப்பிட்டு, ஏன்பா உன் வீட்டுல இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்காம நீ கண்டும் காணாம இருக்கியேன்னு கேக்குறாங்க. வீட்டுல எவனோ வரானா போறானா, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஆம்பளை இல்லாத வீட்டுல கண்டவெல்லாம் வரான்னு என்னென்னமோ பேசிக்கிறாங்க. இதெல்லாம் நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? அப்படி வெளியே யாராவது தப்பா பேசினாங்கன்னா அவங்க கிட்ட என் குடும்பம் அப்படி இல்ல, என் தங்கச்சிங்க அப்படி இல்லைன்னு உரிமையா சண்டை போடணும். அதை விட்டுட்டு அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு வீட்டுல வந்து சண்டை போடக்கூடாது. ஏய் நிறுத்து. உன்னதான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுல்ல, உன் புருஷன் எங்க? அவர் கூட போய் வாழப்பாரு. இங்க என்ன உனக்கு வேலை? டேய் நீ முதல்ல நிறுத்துறா. என் பொண்ணு என்ன பார்க்க வந்திருக்கா. அவளை வரவேணான்னு சொல்றதுக்கு நீ யாரா? டேய் டேய் முருகா, நான் சொல்றது கேளு. டேய் டேய் முருகா, சொல்றது கேளு. நில்லு. என்ன நீ சின்ன குழந்தை மாதிரி? அம்மா ஏதோ கோவத்துல அடிச்சிட்டாங்க, அதுக்கு நீ வீட்டை விட்டு போயிடுவியா? என்ன புரிஞ்சுது? அண்ணே என்னடா பைத்தியக்கார மாதிரி பண்ற? நீ தானடா எனக்கு மூத்த பிள்ளை. உனக்கு அப்புறம் தானடா அவன் எல்லாம். அவனை என்னால அடிக்க முடியலையேங்கிற ஆத்திரத்துல தான் உன்னை அடிச்சேன். ஏன் அம்மா உன்னை அடிக்க கூடாதா? அம்மா அடிச்சா நீ தாங்கிக்க மாட்டியா? என்ன அம்மா அவரு பண்ணதுல என்ன தப்பு அத்தை? அப்பா ஸ்தானத்துல இருக்கிற ஒரு பெரிய மனுஷன். அவர் அடிச்சா இவருக்கு கோபம் வராதா? அஞ்சலி கூட மெக்கானிக் ஷெட்ல ஒன்னா வேலை பார்த்துட்டு இருக்காரு அவரு. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நீங்க தான் அவருக்கு சொல்லி கொடுத்தீங்க.
அதனால தான் அவர் அடிச்சிருக்காரு. டேய் 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 முருகா, எந்திரிடா. என்னடா பண்ற நீ? ஏடா, அந்த ஆளால ஏற்கனவே நம்ம குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனை. இப்ப குடும்ப விஷயத்த பேசிட்டு இருக்கோம். இங்கிதமே இல்லாம அவர் எதுக்கு குறுக்க வராரு? கொஞ்சம் கூட மூளை இல்ல. என்ன ஜென்மமோ. வாட் அஞ்சலி, என்ன இவ்வளவு கேவலமா பிஹேவ் பண்றான் அவன்? எப்படி நீ அவனை கூட வச்சுக்கிட்டு சுத்துற? சாரி. மிஸ் அஞ்சலி, நீங்க சொன்ன ஐடியா, உங்க பிரசன்டேஷன் இதெல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை பெரிய அளவுல இன்வெஸ்ட் பண்றதுக்கான grip இருக்கு. பை த வே, உங்க ப்ராஜெக்டை நம்பி நாங்க இன்வெஸ்ட் பண்ண இப்ப தயாரா இருக்கோம். தேங்க்யூ சார். ஆமா, யார் அவரு? யார் சார்? அதான் உங்க கூட உட்கார்ந்து இருந்தாரு, காஃபி பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாரு. அவரு என்னோட கொலீக் சார். ஆ, இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பத்துல இருந்து என் கூட தான் இருக்காரு. ஒரு பார்ட்னர் மாதிரி சார். ஓ, உங்களை நம்பலாம், அவர் எப்படி நம்புறது? இல்ல சார், அவரு ஒருத்தர் ஆட்டிடியூட் வச்சு அவர் எப்படிப்பட்டவர்னு எங்களுக்கு புரியும். கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன். ம், போலாம் சார். கிளம்புறேன். வாங்க. சார் சார், அப்புறம் பார்க்கலாம். அஞ்சலி கொஞ்சம் வெயிட் பண்ணு, வந்துடுறேன். யாரு யாரு கை நீட்டாங்க? அதான் அந்த வீட்டில் ஒருத்தன் இருக்கானே, முருகன். பேசாம இருப்பான். முருகா அடிச்சானா? ஆமா மாப்பிள, அவனா அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல. அந்த பெருசு ஒருத்தன் இருக்கானே, மெக்கானிக் ஷெட்ல வேலை பார்த்துக்கிட்டு, அந்த ஆளுக்காக போய் என்ன அடிச்சுட்டான். அந்த ஆளு என்ன பண்ணாரு? அந்த ஆளு குறுக்கில் வந்து குட்டையை குழப்ப பார்த்தாரு. நான் அந்த ஆள்கிட்ட, உனக்கும் என் குடும்பத்துக்கும் என்னையா சம்பந்தம், வெளியே போயா முதல்லன்னு சத்தம் போட்டேன். உடனே எங்க இருந்து பொத்துக்கிட்டு வந்துச்சுன்னு தெரியல இந்த முருகனுக்கு, கையை நீட்டிட்டான்.